ஸ்டார்ட் ப்ரோக்ராம் இதில் போனோன்னா அடோப் இருக்கும். அதுக்குள்ளார பேஜ் மேக்கர். நேற்று நம்ம எப்படி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தோம். என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? எனக்கு ஒவ்வொரு மெனு வைஸாக பார்க்கும். நீ ஃபைல் மெனுனா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எடிட் மெனு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லா மெனுவையும் முடிச்சிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி இங்கே கம்ப்யூட்டரில் படிச்சிருந்தவங்களும் ஈஸியாக இருக்கும், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அது மறுபடியும் ஷைன் பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணுறீங்களா. ஓகே, ஆல்ரெடி ஃபைல் மெனுவில் என்ன இருக்கும், நியூ, ஓப்பன், சேவ், க்ளோஸு. ஒரு ஃபைல் நியூவாக வேணால் ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுப்போம், ஓப்பன், க்ளோஸு, அப்புறம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ரீசெண்ட் ஃபைல்ஸு, லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ்லாம் பார்க்கலாம், அப்புறம் எக்ஸிட். இந்த ஆப்ஷன் தான் யூஸ்வலாக அங்கே இருக்க மாதிரி தான், எல்லா இடத்தையும் இருக்க மாதிரி தான் இங்கே இருக்கும். ஓகேவா? அப்போ எடிட் மெனுவில் என்ன இருக்கும், கட்டு, காப்பி, பேஸ்ட் ஸ்பெஷல். ஓகேவா? இதில் பேஸ்ட் மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் யூஸ்வலாக கட்டு, காப்பி, பேஸ்ட்டு பார்த்து தெரியும். இதில் என்ன இருக்கும், பேஸ்ட்டு மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? பேஜ் ரன் பண்ணணும். ஓகே, அது க்ளோஸ் பண்ணுறங்க. ஃபைலில் போய்ட்டு நீ கொடுக்கும்போது நம்ம என்ன பேப்பர் சைஸோ அதை வச்சிங்க. ஸோ டபுள் சைடு வேணால் ஆஃப் பண்ணிங்க. இன்கேஸ் நம்ம A4 சைஸ் செட் பண்ண போனால் A4 சைஸ் வச்சுட்டு ஓகே பண்ணிங்க. அதுக்கு இதுனது லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின், அந்த பேப்பரில் எவ்வளோ கேப் பண்ணுமோ செட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகேவா? நமக்கு எவ்வளோ வேணும் வச்சுக்கணும். ஓகே, மேக்ஸிமம்லாம் அவ்வளோ இல்லை. ஓகேவா? வந்துச்சா? இப்போ இந்த பேப்பர் இந்த டாலில் வேணும். ஆக்சுவலி எனக்கு இப்படி வேணும். அதாவது இப்போ வெர்டிகலாக இருக்குல்ல, நிற்குது. ஸோ அதை படுத்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் போய்ட்டு டாக்குமெண்ட் செட்டப்பில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வைட் வச்சுட்டு ஓகே பண்ணுங்கள். அப்படி பேப்பர் உங்களுக்கு ரிவேஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ இதுதான் டால் அண்ட் வைட் சொல்கிறோம். ஓகேவா? ஒரு பத்திரிக்கை ஸ்ட்ரைட்டாக கூட இருக்கலாம், ஒரு சில பத்திரிக்கை அந்த அரிசென்டலாக இருக்கலாம், இல்லை வெர்டிகலாக இருக்கும். அது மாதிரி எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபைலில் போய் பார்க்குறது, இப்போ இந்த ஒர்க்கு எதாவது பண்ணிட்டாங்க, ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? இதை ஸ்டோர் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் வச்சுங்க. ஓகே, பத்திரிக்கை சைஸு இன்கேஸ் பத்திரிக்கை நம்ம எந்த சைஸ் இருக்கோ அது மாதிரி செட் பண்ணிக்கணும் பாக்ஸை. ஓகேவா? இப்போ போய்ட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, விசிட்டிங் கார்டுனா பெரிய A4 சைஸ்லாம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுங்க. கொடுத்துட்டு இந்த பேட்டல் டூல் பார் சொல்லலாம், கீழே இருக்கும் ஷோ கண்ட்ரோல் பட்டன் ஆன் பண்ணிட்டு அந்த விசிட்டிங் கார்டோட வித்து எவ்வளோக்கு ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருங்க. இதுக்குள்ள வித்து எத்தனை இன்ச் இருக்கோ ஸ்கேல் வச்சு அந்த விசிட்டிங் கார்டை நீங்கள் அளக்கணும். இன்கேஸ் நீங்கள் போஸ்ட் கார்டில் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த போஸ்ட் கார்டை வித்து எவ்வளோ, ஹைட் எவ்வளோன்னு கொடுத்து அந்த சைஸ் பாக்ஸ் போடணும். ஓகே, இன்கேஸ் நான் ஒரு விசிட்டிங் கார்டு பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த விசிட்டிங் கார்டு வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு, கண்டிப்பாக ஸ்கேல் தேவை. ஸ்கேல் வச்சு நம்ம எவ்வளோ இருந்துச்சு, ஒரு 3.3 இன்ச் வந்து எனக்கு வித்து இருக்குது, ஹைட் வந்து எனக்கு 2 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிற கார்டோட வித்து எவ்வளோ, வித்து வந்து 3 இன்ச்சு, ஹைட் வந்து 2 இன்ச் அப்படி கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இதுதான் அந்த கார்டோட சைஸ். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த கார்டை ஜூம் பண்ணிட்டு இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இதான் நீங்கள் கார்டு விசிட்டிங் கார்டு செட் பண்ண போகிற ஐடியா. இப்போ போய் டெக்ஸ்ட்லாம் அடிக்கணும், பிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நீங்கள் மேட் அடித்து ஓகே, சென்டர் வேணா என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு C அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு சென்டர் வரும். இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு கொடுத்தனால இந்த பாக்ஸ் கரெக்டாக சென்டர் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வரும்போது டைப் பண்ணி ரெடி பண்ணிங்க. ஓகே, ஒரு விசிட்டிங் கார்ட்ஸ் மாடலாக நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு 4-5 கார்டு விசிட்டிங் கார்டு டைப்லாம் எடுத்து போட்டு அந்த விசிட்டிங் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் பாக்ஸ் போட்டு கிரியேட் பண்ணும். ஓகேவா? அப்போ என்ன சைஸ் போட்டாலும் நம்ம சைஸ் கரெக்டாக அளந்துக்கணும். ஓகேவா? ஸ்கேல் வச்சு அளந்து தான் அதை பாக்ஸ் போட் பண்ணணும். ஓகேவா? இப்போ தான் விசிட்டிங் கார்டு சைஸ். ஓகேவா? அப்போ இது ஆமாம், கண்ட்ரோல் 0. ஓகேவா? ஆக்சுவல் சைஸ். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் என்ன கார்டு பண்ண போகிறீங்க அந்த கார்டோட சைஸை போட்டு அந்த கார்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இப்படி விசிட்டிங் கார்டு எப்படி செட் பண்ண தெரியும். அது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்குன்னா அந்த கார்டோட சைஸை நீங்கள் அளந்துக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு பிரிண்ட் இருக்குன்னா அந்த போஸ்ட் கார்டு சைஸ் அளந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஈவன் ஒன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 8-3-5 போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகேவா? எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஒரு பாக்ஸ் போட்டுங்க, அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? புரியுதா?
ஸோ அப்போ ஒவ்வொரு விசிட்டிங் கார்டு எடுத்து நீங்கள் வித்தன் ஐடி எவ்வளோ வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ஒர்க் பண்ணும்போது இதை பிரிண்ட் எடுக்கும்போது நமக்கு இந்த பாக்ஸ் பிரிண்ட் ஆகக்கூடாது. அந்த லைன் இருக்குல்ல, அது நம்ம ரெஃபரன்ஸ் கோசம் போட்டோம், ஒரு அளவு கோசம் போட்டிருக்கோம். ஓகேவா, அது பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் போய்ட்டு அந்த பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு நான் பிரிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகாது, அந்த லைன் உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகேவா, இப்போ சும்மா ஏதாவது வரைஞ்சி வச்சுட்டேன், இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டேன். இந்த சர்க்கிள் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலாம், இதில் போய்ட்டு நான் பிரிண்ட். ஓகே, இப்போ எது மட்டும் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு, அந்த கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வேர்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், மற்ற வேறு எதுவும் பிரிண்ட் ஆகுது. ஸோ எப்படி இருக்கும் பிரிண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும் பார்க்கணுன்னா, இப்போ விண்டோவில் வியூவில் போனீங்கன்னா டிஸ்பிளே நான் பிரிண்ட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது எடுத்துருங்க. எது பிரிண்ட் ஆகுமோ அது மட்டும் தான் தெரியும். ஓகே, இப்போ பிரிண்ட் ஆகுது ப்ளஸ் நான் பிரிண்ட் இருக்குது எல்லாமே தெரியும்னா இங்கே போய்ட்டு டிஸ்பிளே நான் பிரிண்டிங் ஐட்டம்னா அது டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஆகணும்னா செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும், இப்போ போய்ட்டு நான் பிரிண்ட், அது பிரிண்ட் ஆகும், அந்த பேர் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த சர்க்கிள் பிரிண்ட் ஆகணும் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிட்டு அந்த நான் பிரிண்ட்டை எடுத்து விட்டுருங்க. இப்போ போய் பார்த்தா எது மட்டும் பிரிண்ட் ஆகும், நமக்கு இந்த சர்க்கிள் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், மற்ற எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ நீங்கள் போய் என்னது நமக்கு எதாவது பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா செலக்ட் பண்ணால் பண்ண நம்ம நீங்கள் போய்ட்டு நான் பிரிண்ட் ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஆன் பண்ணிங்கன்னா பிரிண்ட் வராது, ஆஃப் பண்ணிட்டா பிரிண்ட்டு ஆகும். ஓகேவா, இப்போ எல்லாமே நான் பிரிண்ட் ஐட்டம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ போய் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஆகும், உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா, புரியாது? ஓகே, நான் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுல, பிரிண்டிங் அண்ட் நான் பிரிண்டிங் எப்படி புரியுதுல? ஸோ அடுத்தது புரியாது. இப்போ எந்த கார்டு சைஸ் போகிறோமோ நம்ம என்ன சைஸ் போகிறோமோ அந்த சைஸ் ஒரு பாக்ஸை போட்டு தான் வரையணும். ஓகே, இன்கேஸ் அந்த பாக்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா அந்த பாக்ஸ் மேலே செலக்ட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் கொடுத்துனா அது பிரிண்ட் ஆகாது. ஓகே, இன்னொரு ஐடியா கூட இருக்குது, என்னன்னா Ctrl J பண்ணிட்டா கலர் ஆன் ஆகும். இந்த கலரை போய்ட்டு இந்த லைனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லைனோட கலர் ஒயிட் கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக அந்த லைனோட கலர் வந்து ஒயிட் கலர் கொடுத்தா என்ன ஆகாது, பிரிண்ட் ஆகுமா, ஆகும்போது தெரியாதுல்ல நமக்கு. இப்போ ஒயிட் வச்சு நன் வச்சுருங்க, நிமிஷம் ஒயிட் செலக்ட் பண்ணிட்டு லைனு பேப்பர் கலர். இப்போ ஓகே, இப்படி ஒன்றும் பண்ணிக்கலாம். ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகாது. ஓகே, இன்னொன்று நான் செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய கலர் ஒயிட்டாக மாற்றிட்டா என்ன ஆகாது, நமக்கு பேப்பர் கலர் வச்சுட்டா பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆனாலும் தெரியாதுல்ல, ஏன்னா ஒயிட் கலர் இருக்கலாம், அதனால தெரியாது. ஓகேவா, புரியுது? இப்போ தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் ஓகேவா, இது ரெஃபரன்ஸ் கோசம் ஒரு போகிற பாக்ஸ். ஓகேவா, இந்த பாக்ஸ் இன்கேஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும்னா அப்படியே விட்டுருங்க. ஓகே, பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா ஒன்று செலக்ட் பண்ணி அதனுடைய கலரை பேப்பர் கலர் வச்சுன்னா தெரியாது, லைன் கலர் வச்சுட்டு பேப்பர் கலர் வச்சுன்னா அந்த லைன் தெரியாது. ஓகேவா, அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், இன்னொன்று இதில் போய்ட்டு நான் பிரிண்ட் வச்சுன்னா அது பிரிண்ட் ஆகாது. ஓகேவா, புரியுதில்ல? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே கலரில் பிரிண்ட் எடுப்பேன் பார்த்தீங்களா பேர்லாம். இப்போ ஏடிஎம்கேல ஒரு பத்திரிக்கை பேர் இருக்குல்ல, அது எப்படி பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக 2 டைம் பிரிண்ட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கலாம் பாருங்களா ஒரு விஷயம். ஒரே பேரை 2 கலரில் மாற்ற முடியாது, இங்கே ஆப்ஷனே இல்லை. ஒரே பேரை என்ன பண்ண முடியாது, 2 கலராக மாற்றி எடுக்கிற ஆப்ஷன் இங்கே இல்லை. ஓகே, அதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ. இதே 2 கலர் இருக்கு கொஞ்சம் கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிவிட்டு Ctrl J பண்ணி கலர் ஆன் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்ன கலர்னா பேப்பர் கலர் கொடுத்துருங்க. உள்ளே ஒயிட் ஆச்சா, அந்த லைன் கலரும் பேப்பர் கலர். அப்படின்னாச்சு இப்போ எது பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் கொடுத்தா மேலே இருக்க ஆஃப் தான் பிரிண்ட் ஆகும், மீதி ஆஃபு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதை என்ன பண்ணணும், அடுத்த பிரிண்ட்டில் என்ன பண்ணணும், இதை அப்படியே மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் எந்த வரைக்கும் வச்சிங்களோ அது வரைக்கும் மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆகும், கீழே இருக்க ஆஃப் பிரிண்ட் ஆகும், மேலே இருக்கிறது பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் எடுக்கும்போது அது என்ன கலரோ அதை எடுத்துவாங்க, அடுத்த டைம் பிரிண்ட் எடுக்கும்போது அதுக்கு என்ன கலரோ அது எடுத்து. இப்போ 2 ஒன்றா வச்சு பார்க்கும்போது என்ன இருக்கும், உனக்கு 2 ஆஃப் ஒன்றா சேர்ந்தா என்ன இருக்கும், உனக்கு அந்த டபுள் கலராக தெரியும். ஓகேவா, ஸோ அதை எடுக்கும்போது கரெக்டாக ஷார்ப்பாக போடணும். இன்கேஸ் நீங்கள் இப்படி பண்ணும்போது இப்படி ஃபஸ்ட் ஆஃப் வந்து இப்படி வச்சு எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், இப்படி வச்சு எடுத்துட்டீங்க பிரிண்ட் எடுத்துட்டீங்க. செகண்ட் ஆஃப் கரெக்டாக அந்த அதுக்கு மேலே வச்சுக்கணும். இன்கேஸ் பாருங்கள் இப்படி கலர் மாற்றினா இது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஆஃபில் வச்சு செலக்ட் பண்ணிட்டு அது கலர் செலக்ட் கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும், அந்த ஆஃப் மட்டும் பிரிண்ட் ஆகுமா. ஓகேவா, ஸோ அடுத்த ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக இதை மேலே தூக்கி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுன்னு வச்சிங்கன்னா என்ன 3 கலர் ஆகிடும். அதாவது கேப் வந்து ஊந்ததுனால இப்போ ஏடிஎம்கே என்ன டிஎம்கே கலர் போடணும், பிளாக் அண்ட் ஒயிட் தானே, பிளாக் அண்ட் ரெட்டு தானே போடுவோம் டிஎம்கேனா. டிஎம்கேனா மேலே என்ன இருக்கும், ரெட்டே கீழே பிளாக், அவ்வளோதானே இருக்கும். ஆனால் இப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக போடணும். அதாவது இப்போ பார்த்துங்க, இப்போ கலரில் மாற்றிங்க, செலக்ட் பண்ணிட்டு பிளாக் அது லைன் எடுத்து
இப்போ அந்த ஆஃபை கரெக்டாக வச்சு பிரிண்ட் எடுத்து இப்போ ரெண்டு ஆஃப் பிரிண்ட் ஒன்று ரெட் கலரில் ஒரு பிரிண்ட் ஆஃபில் முன்னாடி எடுத்தாச்சு அடுத்த பிரிண்ட்டு பிளாக் கலர் ஸோ ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் மிக்சிங் ஆன மாதிரி ரெண்டு கலர் ஓகே ரெண்டு கலர் பக்கத்து இருக்கும் ஓகேவா இதை கரெக்டாக பிரிக்கணும்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக என்ன பண்ணீங்க நீங்கள் இப்படி பாதி பிரிச்சுன்னு வச்சுக்கலாம் இங்கே வச்சிட்டேன் அடுத்து பிரிக்கும் கரெக்டாக அந்த ஷார்ப்பாக அது மேலே வைக்கணும் அது முடிகிறத கரெக்டாக வைக்கணும் சப்போஸ் கொஞ்சம் கேப் போட்டு இப்படி வச்சு வச்சுக்கலாம் என்ன ஆகுனா அந்த இடம் எதுவுமே எல்லாம் போய்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃபு இந்த ஹாஃபும் கேப் வந்துடும் அப்போ கேப் வந்து என்ன காட்டும் அப்படி அந்த இடம் லெட்டர் இல்லாமல் எம்டி ஆகிடும் ஓகேவா புரியல கான்செப்ட்டு ஓகேவா ஸோ அது மாதிரி பிரிண்ட் இருக்கும் அப்போ ரெண்டு கலராக இருந்தால் என்ன பண்ணீங்க அதை யூஸ் பண்ணி மறைச்சிடலாம் அந்த ஒயிட் பாக்ஸ் போட்டு மறைச்சிடலாம் ஓகேவா அது மாதிரி தான் பண்ண முடியும் டெய்லி ஸோ ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா எது இல்லை தனித்தனி பிரிண்ட்டா ரெண்டு பிரிண்ட் எடுத்து ஆமாம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு கலர் தெரியும் ஓகே அதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை வச்சு ஓட்டுவாங்க அந்த மாதிரி அது டிஃபரன்ஸ் இருக்குது அது ஃபீல்டு போனால் தான் உங்களுக்கு ஐடியா புரியாது பிரிண்ட் எடுக்கும்போது தனித்தனி பிரிண்ட்டாக எடுத்துவாங்க அந்த ரெண்டு பிரிண்ட்டு ஒன்றா வச்சு பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் ஒன்றா வச்சு அதை கண்ணாடி ஷீட் மாதிரி இருக்கும் அந்த பிரிண்ட்டு எடுத்துருவாங்க ரெண்டு கண்ணாடி ஷீட் ஒன்றா வச்சு பார்க்கும்போது மேலே இருக்க அடுத்து கீழே இருக்க ஆஃப்கெல்லாம் ஒன்றா தெரியும் நமக்கு ஓகேவா அது ஃபீல்டு கண்டிப்பாக ஃபீல்டில் போனால் தான் அந்த ஐடியா கிடைக்கும் ஓகேவா இல்லை எடுத்து தெரிஞ்சிக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் என்ன நடக்குது நியூ அப்படின்னா அது ஒரு புதுசாக ஒரு ஃபைல் வேணுன்னா நியூ எடுக்குதா நியூ ஃபைல் ஓப்பன் அர்த்தம் நமக்கு எதாவது ஃபைல் புதுசாக உள்ளே இருக்க ஃபைல் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் இது ரீசெண்ட் ஓப்பன்னா லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண ஃபைல் இது ஓகே இது பிக் பண்ணி அவங்க லாஸ்ட் ஃபைலு இன்கேஸ் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறது இன்கேஸ் நம்ம ஒரு ஃபைல் இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன் அகைன் ஓப்பன் பண்ணால் நம்ம போய் என்ன பண்ணுறதில்ல ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறதில்ல இங்கே போய்ட்டு ரீசெண்டில் பண்ணதே இது வரைக்கும் வீரா லாஸ்ட்டு ஸ்டோர் பண்ண ஃபைல் வீரா தானே நீங்கள் பிக் பண்ணுங்க அப்படியே ஓப்பன் ஆகிடும் புரியுதா அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் என்ன தெரியல இந்த ஃபைல் எனக்கு தேவைன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அடுத்து சேவ்னு என்னதும் இந்த ஃபைல் எதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா எதாவது வரைஞ்சிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்தா இதுவும் அது கூட ஸ்டோர் ஆகும் ஓகே ஒவ்வொரு டைம் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் எதாவது ஒர்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்தா தான் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒர்க் முன்னாடி தான் சேவ் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஒரு அரை மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் ஒர்க் பண்ணிருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்போ தான் ஸ்டோர் ஆகும் ஓகே நீங்கள் மட்டும் சேவ் பண்ணால் நான் முன்னாடியே சேவ் பண்ண சொல்ல தான் லாஸ்ட்டாக நீங்கள் சேவ் கொடுக்கும்போது என்ன இருந்தோ அது மட்டும் தான் இருக்கும் இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன் சேவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சேவ் கொடுத்துட்டேன் என்ன ஆகிடும் சேவ் ஆகிடும் ஓகேவா அடுத்து எதாவது வரைஞ்சிட்டா என்ன பண்ணணும் மறுபடியும் போய்ட்டு கொஞ்சம் கழிச்சு சேவ் கொடுக்கணும் இல்லாட்டி எதாவது ஆஃப் ஆகிடுச்சு எதாவது சிஸ்டம் ஹேங் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ சேவ் கொடுக்கும்போது என்னென்ன வரைஞ்சிங்களோ அது மட்டும் தான் இருக்கும் இப்போ மறுபடியும் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்தா தான் இப்போ வரைஞ்சி வரைக்கும் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா